திமுக பாஜக கூட கூட்டணி சேரப்போகுது, அதிமுகவோட கூட்டணி சேரப்போகுது, இந்த இடைத்தேர்தலே திமுக அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்து வரப்போறாங்க. இந்த மாதிரி அரசியலை மட்டுமே கையில் எடுக்கிறது பிஜேபி திமுக அதிமுக கூட்டணி அப்படின்றது அப்படின்னா தாவேகா கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய கருத்துகள் பெரிய விமர்சனம் ஆகிட்டே இருக்குது. அதுக்கு பாவம் முதல் முறையா ரங்கராட்டினம் ஏறுறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் மயக்கம் வரும்ல, அந்த மாதிரி இதுங்களுக்கு ஒரு நல்ல கொள்கை ரீதியான ஒரு கூட்டணியில இருந்தாங்க, வெளில வந்தாங்க. நடிகனோட போனா தொங்கணும்ன்றது இவங்களுக்கு தெரியல, அவன் விட்டு சுத்துறான், அவ்வளவுதான் காலி. அந்த கட்சியை நம்பி வந்தவனும் காலி, இவங்களுக்கு ஓட்டு போட்டதை சொன்ன தமிழ்நாடும் காலி, இந்த ஆட்சியை முட்டு கொடுக்க போனா இந்த கட்சிகளுக்கு காலி. ஓம் சிவசக்தி காலி காலி காலி. பாஜக பாமக இருக்கிற கட்சியில் ஒருபோதும் விசிக இருக்காது அப்படின்னு பயங்கரமா பேசினவர் தாவேகா பாமகவோட ஒரு இணக்கமா போற மாதிரி தெரியுதுன்னு ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்கிறார். யாரோடு வேணாலும் இணக்கமாக இருக்கலாம், எங்களுக்கும் தாவேகாக்கும் இணக்கம் இருக்கிறது அப்படின்னு. வைகோ மாதிரி ஆயிட்டார்ல அவரு. பத்திரிகையாளர் சும்மா இருக்காதுல, ஆனா ஒண்ணு திருமாவளவன் மாட்டினாருன்னா சீமான மாதிரி அவரை பிடிச்சி கேள்வி கேட்டுட்டே இருக்கும்போது அவருக்கும் ஒன்றும் தெரியல. எனக்கும் பரிதாபமா தான் இருக்குது. பொடிக்கிறாரு. கௌரவமான குடும்பத்துல பிறந்து நல்லா படிச்சு நல்லா வளர்ந்து கடைசியில் அந்த புள்ள இந்த மாதிரி ஆகிப்போச்சு. கிண்டி ரேஸ்ல வந்து அடிக்கிறன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கம்யூனிஸ்டுக்கு என்ன அமைச்சரவை சார் வீரபாண்டியன் சொன்னாரு, அப்படிதான் வேணான்ட்டாரு. இவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஏன்னா தாவேகா ஆட்சியில என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரீல்ஸ்ல தான் வருது. ஆனா அவரே குதிரை பேரம் நடந்துச்சுன்னு சொல்றாரு சார். குதிரை பேரம்ங்கிறது மற்ற குதிரை பேரம் அவுட் ரைட்டா பர்ச்சேஸ் பண்ணாங்க இவங்க. இதெல்லாம் நடந்தது உண்மை. பிஜேபியோட கூட்டணி சேர்த்ததுனால அதிமுக பெற்றது. அவனுக்கு தேவை திமுக தூக்கணும். அதிமுக நம்மளுக்கு சப்போர்ட்டா இல்ல, தூக்கு. அப்ப யாரு? இவன் தான் மாட்டிக்கிட்டான் அழகா. இப்ப என்ன வேணாலும் பண்ணலாம், தமிழ்நாட்டை எப்படி வேணாலும் சுரண்டலாம், தமிழ்நாட்டுல எதை வேணாலும் திரிக்கலாம், எல்லாத்தையும் சைலண்டா இருப்பாரு, மற்றதெல்லாம் கதவு முடிக்கிறாரு. பிஜேபிக்கு உசிதமான நல்ல ஒரு ஆட்சி தமிழ்நாட்டுல அமைச்சிருக்கு. இதை விட தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய கேடு கிடையாது. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த கூட்டணி கட்சிகள் இந்த அளவுக்கு மாத்தி மாத்தி பேசுறது இதெல்லாமே பெரிய அளவுல ஒரு விமர்சனம் வருது அப்படின்னா, திமுகவுக்கு வேற வழி இல்ல, பாஜக கூட கூட்டணி சேரப்போகுது, அதிமுகவோட கூட்டணி சேரப்போகுது, இந்த இடைத்தேர்தலே திமுக அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்து வரப்போறாங்க, சீமான பொது வேட்பாளரை நிக்க வைக்க போறாங்க, இந்த மாதிரி அரசியலை மட்டுமே கையில் எடுக்கிறது. இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சது? இந்த செய்தி அறிவாலயத்தில் சொன்னாங்களா, கமலாலயத்தில் சொன்னாங்களா, இல்லை அபய் சண்முகம் சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தில் யாரும் சொன்னாங்களா? யோசிச்சு பாருங்க. கலப்பி விட்டுட்டா அதை நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இது ரொம்ப ஆபத்தானது. இதைத்தான் பல ஊடகங்கள் பண்ணாங்க விஜய் விஷயத்துல. விஜய் எதையுமே பேச மாட்டாரு, ஆனா அவர் சார்பா இவங்க ஒரு கருத்தை வச்சு விவாதம் பண்ணாங்க. அதான் இன்னைக்கு தமிழ்நாட்டையே ஆபத்தில் தள்ளி இருக்கு. விஜய் ஒண்ணுமே சொல்லாதப்போ விஜய் இப்படி செய்வாரு, விஜய் அப்படி பண்ணுவாரு, விஜய் தான் மாற்று, விஜய் என்னைக்காச்சும் நான் தான் மாற்றுன்னு சொன்னாரு? நல்லா யோசிச்சு பாருங்க. அது அவருக்கு என்னன்னே தெரியாது. அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. விஜய் வந்து ஆட்சி நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆட்சி வந்து பிரம்மாண்டமா இருக்கும் அப்படிலாம் விஜய் சொல்லவே இல்லை. ஆனா இவங்களே எல்லாமே விவாதிச்சாங்க. கடைசியில் நீங்க பதில் சொல்ல முடியாது, அவங்கள மாத்தி பேசுறாங்க. என்ன சொல்ல வரேன்னா, அதிகாரப்பூர்வமா இப்போ நம்ம வீரபாண்டியனை பத்தி பேசணும். அவர் சொல்றாரு, சொன்னதான் பேசணும், சொல்லாத ஒண்ணுமே பேசல இல்லையா? அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். பிஜேபி திமுக அதிமுக கூட்டணி அப்படின்றது அப்படின்னோம்னா, அது ரெண்டு கட்சிகள். ஏற்கனவே ஒரு கட்சி என்ன பாடுபடுது பாருங்க. எதனால? இவருடைய தலைமைத்துவம் அதெல்லாம் இருக்கட்டும். பிஜேபியோட கூட்டணி சேர்த்ததுனால அதிமுக பெற்றது என்ன? 90 சீட்டு கேட்டாங்க, கொடுக்கல. பிளானே மாத்தினாங்க, விஜய மேல கொண்டாந்து வச்சுட்டாங்க. ஒரு விஷயம் நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கன்ஃபார்ம் பண்றேன். கன்ஃபார்ம் தான் எனக்கு இப்போவே. எடப்பாடி பழனிசாமி அண்ட் கம்பெனி, பாஜக மேலிடத்திலிருந்து வந்த அர்ஜுன் ராம் மேக்வால், பியூஷ் கோயல் இவங்களோட ஒரு சந்திப்பு நடந்தது இல்லை. அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை. பக்கமே அந்த சந்திப்புல என்ன நடந்ததுன்றதை மட்டும் அதிமுக தேர்ச்சி அன்னைக்கே அவங்க சொல்லிட்டாங்க, நீ கிடையாது. எடப்பாடியை பார்த்து சொல்லிட்டாங்க, நீ கிடையாதுட்டாங்க. நீங்க வேணா அதிமுக அந்த இடத்துல இருந்தவங்க கிட்ட போயிட்டு கேளுங்க, அது எந்த தேதியில் நடந்துச்சு அப்படின்றத குறிச்சு வச்சுட்டு இந்த கேள்வியை நீங்க கேளுங்க. அவங்க ஒன்றும் ஒளிவு முறைவெல்லாம் எதுவுமே செய்யல, எல்லாம் ஓப்பனான்னு சொன்னாங்க. நம்மளுக்கு அறிவு எட்டல, அதுக்கு முன்னாடியே சொன்னவங்களை காலி பண்றாங்க அப்படின்னு.
அதிமுகவை. நான் அதிமுக சொத்து செத்தவனா? நான் ஏன் சொல்றேன்? தமிழ்நாட்டோடைய நலனை உத்தேசித்து தான் சொல்றேன். காலி பண்ணிட்டு போயிட்டான். ஐயோ அன்னைக்கு அவன் சொன்னாங்க அப்படின்றாங்க இப்ப. அப்ப நாங்க எல்லாம் நம்ம விவரம் தெரியாது நான் பேசிட்டு இருந்தோம். அவனுடைய கட்சி நாசமாவட்ட கவலை இல்லை அப்படின்ட்டான். அவனுக்கு தேவை திமுக தூக்கணும். ஏன்னா 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல். அதுக்கு முன்னாடி தொகுதி மறுசீரமைப்பு. புரியுதுங்களா? இங்க பிஜேபி வந்துருச்சு, இங்க பிஜேபி வரணும். பிஜேபி வர முடியாது. அதிமுக நம்மளுக்கு சப்போர்ட்டா இல்ல, தூக்கு. அப்ப யாரு? இதோ இவன் தான். மாட்டிக்கிட்டான் அழகா. என்னது கரூர் சம்பவம் வச்சுக்கலாம். இன்ன வரைக்கும் பாருங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல. இன்ன வரைக்கும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல. முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன வேணாலும் பண்ணலாம். தமிழ்நாட்டை எப்படி வேணாலும் சுரண்டலாம். தமிழ்நாட்டுல எதை வேணாலும் திரிக்கலாம். எல்லாத்துக்கும் சைலண்டா இருப்பாரு. மற்றதெல்லாம் கதவு முடிக்கிறாரு. தெரியுதுல்ல எப்படி நாசம் வச்சுட்டு. சோ இதெல்லாம் நம்பி திமுக போகுமான்னா? திமுகவுடைய அடிப்படை கொள்கை அடித்தளம் தான். இப்ப இவ்வளவு சேர்க்காச்சு அதிமுக. அந்த கல்லுல நார் உரிக்க முடிச்சுதா விஜயாலையும் பிஜேபியாலையும்? ஏன் முடியல? அவன் நிப்பான். அதான் ஸ்ட்ராங்கான கரை வெட்டி இருக்கிறதுலயே. எவனும் அவுத்து போட்டு போக மாட்டான். புரியுதா? அந்த கட்சி அந்த கொள்கை கூடாரம். நீங்க நினைக்கிற மாதிரி கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி இந்த கதையெல்லாம் கிடையாது. இதை தாண்டி அதனுடைய அடித்தளம் பலமா இருக்குது. அது தமிழ்நாட்டு நலன் சார்ந்தது, தமிழர் நலன் சார்ந்தது. அதுல வந்து இருவேறுபட்ட கருத்துல. அதனாலதான் அந்த கட்சி அவ்வளவு உருப்படியா நிக்குது. ஊழல்கள் எல்லாம் இல்லாம இல்ல. உங்களாட்டம் ஒண்ணும் அவங்களா ஊழல் பண்ணல. இவங்களா ஒரு சில பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெளில வரும். அதனால நான் சொல்ல வரேன், இப்படியான செய்திகள் அனைத்தும் இவங்க பரப்பி விட்டுட்டு அந்த கொளுத்தி போடுறது இல்ல. ஆதவர்ஜனா ரெண்டு கொளுத்தி போட்டாரு. ஒரு கிளாஸ் பேஸ் அதிமுக அடிக்கிறான்னு சொன்னார்ல, அதுக்கு பிறகு கொளுத்தி போடுறதுன்றது. புரியுதுங்களா? ஸோ அந்த செய்தி உடனே எல்லா ஊடகங்களும் உடனே போட்டாங்க. 9 மணிக்கு போலீஸ் சொன்னா அது கிடையாது, அடிச்சுக்கிட்டவங்க 2 பேரும் தாவே கேட்கறாங்க தான் அப்படின்னாங்க. இந்த மாதிரிதான். ஸோ எல்லாத்தையும் கலப்பி விட்டுறது அவங்க தான். திமுகவுக்கு நான் அதிமுக என்ன சொன்னேன், விஜய்க்கு என்ன சொன்னேன், நீ அதிமுகவோட போய் சேர்ந்த அப்படின்னா அதுதான் உன்னுடைய தற்கொலை அப்படின்னா. அதிமுக என்ன சொன்னேன், நீ பிஜேபியோட சேர்ந்தா அதான் உனக்கு தற்கொலை. திமுகவுக்கு என்னது, இவங்களை யாரோட ஷேடு இவங்க மேல விழுந்தனாலும் தற்கொலை தான். நீ பண்ண வேண்டியது இந்திய அளவில் வேலை, அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் எல்லாம் விஜய் பார்த்துக்கிடுவார். திமுக செய்ய வேண்டியதெல்லாம் நீ சாதனையை பண்ணி ஒரு மைல்கல்லை வச்சுட்ட. இதை விஜய் தாண்டணும். நாட்டு பாசிபிள், நாட்டு பாசிபிள். பாருங்க பில்லு, எலக்ட்ரிக்கல் பில்லு ஒண்ணு வேணாம். என்னம்மா எப்படிமா இருக்குது எலக்ட்ரிக்கல் பில்லு அப்படி சொல்லிட்டு ஒரு தெருவா போயிட்டு அப்படியே உங்களுடைய பெண்கள் அடி இருக்கு இல்லையா திமுகல, எப்படிமா எலக்ட்ரிக் பில் வந்துச்சு, நம்மளுக்கு எவ்வளவு வந்துச்சு, அவங்களுக்கு பாத்துக்கோங்கம்மா, போட்டு போட்டீங்கல்ல பாத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனாலே போறோம். பிரச்சாரம் முடிஞ்சு போச்சு. உள்ளாட்சி தரத்துல வாஷ் அவுட். அவங்க உசாரா பாருங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல தான் பண்ணுவேன்றா பாருங்க. நம்ம வலியுறுத்துறோம் இங்க உட்காந்துக்கிட்டு வாக்குச்சீட்டு நடத்துன்னு. அவன் பாருங்க எங்க போய் சொல்றான், நாங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல தான் நடத்துவோம். போயிட்டானா? இப்ப யாரு பிஜேபி கூட இருக்கிறது இப்ப தெரியுதா? ஏன் கலை போடுறாங்கன்ட்டு தான். கடைசியா சொன்ன தகவலை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. பிஜேபிக்கு உசிதமான நல்ல ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்குது. இதை விட தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய கேடு கிடையாது. இந்த தாவேகா கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய கருத்துகள் பெரிய விமர்சனம் ஆகிட்டே இருக்குது. அது பாவம். அதாவது முதல் முறையா ரங்கராட்டினம் ஏறுறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் மயக்கம் வரும்ல, அந்த மாதிரி இதுங்களுக்கு ஒரு நல்ல கொள்கை ரீதியான ஒரு கூட்டணி இருந்தாங்க. வெளில வந்தாங்க. நடிகனோட போனா தொங்கணுன்றது இவங்களுக்கு தெரியல. அவன் விட்டு சுத்துறான். சண்முகத்துக்கு மயக்கம் வருது, வீரபாண்டியனுக்கு மயக்கம் வருது, திருமாவளவனுக்கு சுத்தி 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 என்ன பண்றதுன்னு தெரியல. கிழக்கு எது, மேற்கு எது, வடக்கு எது, தெற்கு எதுன்னு தெரியல. அந்த ஏதோ சொல்லுவாங்களே, சைக்ளோன் வந்துச்சுன்னா அந்த சுடல்ல மாட்டிக்கிட்ட கப்பல் மாதிரி அவரு சொன்னு சுத்தினாரு. அவரு பாவம், எனக்கு முழுவ போதோ தெரியல. அவ்வளவுதான், காலி. அங்க அந்த கட்சியை நம்பி வந்தவனும் காலி, இவங்களுக்கு ஓட்டு போட்டதான் சொன்ன தமிழ்நாடும் காலி. இந்த ஆட்சியை முட்டு கொடுக்க போனா இந்த கட்சிகளும் காலி 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 காலி. ஓம் சிவசக்தி காலி காலி காலி. ஓம் சக்தி சிவசக்தி காலி காலி காலி. பாஜக பாமக இருக்கிற கட்சியில் ஒருபோதும்
விசிகா இருக்காது அப்படின்னு பயங்கரமா பேசினவர். என்ன சார் தாவேக்கா பாமகவோட ஒரு இணக்கமா போற மாதிரி தெரியுதுன்னு ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்கிறாரு. யாரோடு வேணாலும் இணக்கமாக இருக்கலாம், எங்களுக்கும் தாவேக்காக்கும் இணக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது. வைகோ மாதிரி ஆயிட்டார்ல அவரு. நீங்களும் நம்மளும் பத்திரிகையாளர் சும்மா இருக்கிறதுல ஆனா ஒண்ணு திருமாவளவன் மாட்டினாருன்னா சீமான மாதிரி அவரை பிடிச்சி கேள்வி கேட்டுட்டே இருக்கும்போது அவருக்கும் ஒன்றும் தெரியல, அடிச்சு விட்டு போறாரு. பாவம், என்ன பண்றது? எனக்கும் பரிதாபமா தான் இருக்குது. ஒழிக்கிறாரு. அதான் சொன்னங்க ஐயா, கௌரவமான குடும்பத்துல பிறந்து நல்லா படிச்சு நல்லா வளர்ந்து கடைசியில் அந்த புள்ள இந்த மாதிரி ஆகிப்போச்சு. கிண்டி ரேஸ்ல வந்து அழியுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் அது. நல்லா இருந்து வந்து இப்போ ரேஸ்ல மாட்டிட்டு அழிகிறாங்க. எத்தனை உதாரணத்தை நான் சொல்றது. கம்யூனிஸ்டுக்கு என்ன அமைச்சரவை சார் வீரபாண்டியன் சொன்னாரு? அப்புறம் வேணான்ட்டாரு சொன்னாரு சார் மீட்டிங்ல, நாங்களும் அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படிலாம் சொன்னாரு. அப்புறம் இல்லைன்ட்டாரு, வேணான்ட்டாரு, மறுபடியும் வேணான்ட்டாரு, பயந்துட்டாரு அவரு. அது அந்த ராமச்சந்திரன் கொடுக்கறதா இருந்துச்சு. கிருஷ்ணகிரியா ஏதோ ஒரு தொகுதி ஜெயிப்பார்ல அவரு அது வேணான்ட்டாரு. அவர் வேணாம், அது ரொம்ப சிக்கலா முடியும், இவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஏன்னா பிஜே அங்க தாவே காட்சியில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ரீல்ஸ்ல தான் வருது, எதுலையுமே வரல வேற. ஏன்னா நம்மளுடைய ஊடகங்கள்லாம் ரொம்ப அடக்க ஒடுக்கமா எல்லா ஆதாரமும் வெளியில நல்லா வந்து படம் எடுத்து ஆடும்போது தான் அவங்க வந்துட்டு போடுவாங்க. அது வரைக்கும் யாரும் போட மாட்டாங்க. ஸோ அப்படி எல்லாரும் முழுகிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல போயிட்டு நம்ம சேர்ந்து ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சி நாட்டு மக்கள் கிட்ட அங்கங்க ஒட்டிக்கிட்டு இருக்குது, அதையும் தொடச்சி கடைச்சி வெளில விட்டுருவான், ரொம்ப போயிடும். அதனால வேணான்னு இருக்கிறாரு. ஆனா அவரே குதிரை பேரம் நடந்துச்சுன்னு சொல்றாரு சார். குதிரை பேரம்ங்கிறது மற்ற குதிரை பேரம் அவுட்ரைட்டா பர்ச்சேஸ் பண்ணாங்க, இவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க. இதெல்லாம் நடந்தது உண்மை. சொல்றாருல தனபால் நல்லா துட்டு கொடுத்து வாங்கினாங்கன்ட்டு. எங்க ஒரு கட்சி சார்பா ஜெயிக்கிறான், 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வருது, 13ஆம் தேதி எதிர்த்து ஓட்டு போடுறான் இல்லையா? எதிர்த்து ஓட்டு போட்டு அன்னைக்கு சாயந்தரமே ரிசீவ் பண்றான். எந்த ஒரு எம்எல்ஏ ஆகுது மாதிரி செய்வாங்க? அப்ப எவ்வளவு கொடுத்துருக்கணும் அவங்க? யோசிச்சு பாருங்க. அதான் இது, வேற ஒண்ணும் இல்லை. அதனால தாவேக பேரம் நடக்குதுன்னு இப்பதான் இவங்க சொல்றாங்கன்னா வேற வழி இல்லை, இவங்களும் சொல்றாங்க, அவ்வளவுதான். பின்னாடி இருந்த அதிகாரிகள் எல்லாத்தையும் வெளியே அனுப்பி விட்டுட்டு கதவெல்லாம் சாத்திட்டு, நீங்க எத்தனை வருஷம் கூட பழக்கமா இருந்தாலும் சரி, ஒரு தப்பு நீங்க பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்களை நான் தூக்கிடுவேன் அப்படின்னு எல்லாம் பயங்கர கட்டும் கோபத்தோட விஜய் எச்சரிக்கை. லஞ்சமே ஒண்ணு இருக்காது, ஊழலே இருக்காது, அமைச்சர்கள் எந்த தப்பு பண்ண மாட்டாங்க. ஹானஸ்டா சொன்னார் விபி சிங். நாங்க பேசிட்டு இருந்தோம் 1994 நானு, ஐயா ஜெகவீர பாண்டியன், சுதர்ஷன் லோயல் காட்டுற ஒரு சோசியலிஸ்ட், நாங்கள் 3 பேர் தான் சந்திச்சோம். 3 நாள் மும்பையில் டெய்லி சந்திப்போம். 3 நாள் 5, 6, 7. அப்போ அவர் சொன்னார், கரப்ஷன்றது வந்துட்டு ஒரு இஷ்யூவாக நீங்கள் பேச முடியாது, ஏன்னா தட் ஹஸ் பீன் இன்ஸ்டிடியூஷனலைஸ். அது ஒரு நிறுவனமயமாக்கப்பட்டது, மக்களே அதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னாரு. அப்போ என்ன வழி நான் கேட்டேன். அதை நான் போயிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி கரப்ட் ஃப்ரீ? நான் பத்திரிகையாளராக இருந்தேன். கத்தையே படம் வச்சு பாக்கெட்டில் வச்சு கொடுப்பாங்க, வாங்க மாட்டேன். அப்போ எனக்கு எவ்வளோ தெரியுமா சம்பளம்? 8000 ரூபாய் விஜய் டிவியில். வெறும் 8000 ரூபா, வேறு எதுவும் கிடையாது. டிரான்ஸ்போர்ட்டு போடலாங்க எதுவும் கிடையாது, ஒரு பைசா வந்து கிடையாது. கவர் அப்படின்வாங்களே, அது ஏன்னா அந்த இன்னர் டிட்டர்மினேஷன், இப்படி தான் நம்ம நாட்டை கொண்டு போகணும். அப்போ நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவோம். பலரும் பலன் அடைஞ்சாங்க. ஆனால் நம்மளுடைய சம்பளம் 8000 ரூபாய் தான். புரியுதுங்களா? ஸோ இப்படிதான் வாழ்க்கை ஒன்றுத்துக்காக நீ செஞ்ச அப்படின்னா. விஜய்க்கெல்லாம் அப்படிலாம் என்ன இருக்க முடியும்? அவர் ஒரு இடத்துல பார்த்தா தண்ணியை வந்துட்டு அந்த கோலா கம்பெனிக்கார திருடுறான் அப்படின்னு ஒரு சினிமாவில் சொல்லுவார். அது முடிச்சுட்டு அந்த சினிமா ரிலீஸ் ஆனோடனே இவர் போய்ட்டு கொக்கோ கோலாக்காக வந்துட்டு டங்கு சிக்கன்னு டான்ஸ் ஆடுவார். எங்க போச்சு பிரின்சிபல்? இதெல்லாம் பார்த்துட்டு தானே வரோம். இதையும் பார்த்துட்டதுக்கு பிற்பாடு தான் விஜயோட சேர்ந்து பண்ணலான்ட்டு வந்தோம் நம்ம. அப்புறம் அது எப்படி போச்சுன்றது தெரியும், ஒரு அறிஞ்ச கதை. அங்கே ஒன்று சொல்ல வரேன், ஊழலாம் இப்படிலாம் ஒழிக்கலாம் முடியாது. அது ஒரு டிட்டர்மினேஷன். அது உங்ககிட்ட இருக்குன்னு தெரிஞ்சா தான் மொத்தம் சரியா இருக்கும். எல்லாம் ஒரு 6 மாசத்தை காத்துட்டு இருக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டது. இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சிட்ட உடனே சக்க போடு ராஜா, உன் காட்டுல மழை பெய்யுது, அதான் வரும் பாருங்க. அவரால் சும்மா இருக்க முடியாது. அவங்களாம் பிளாக்ல டிக்கெட் எடுத்தவங்க பெரிய லெவல்ல. டேய் அப்படி கையை வச்சு இப்படி எடுத்தோம்னா பல லட்சம்டா சொல்ல மாட்டாங்க அவனுக்கு.
இல்லாட்டி அவன் போய் கேட்க மாட்டான் அதிமுககிட்ட என்னன்னா அண்ணா ஒண்ணுமே இல்லாத இருக்கிறேன் ஆட இப்படி வெயிடா வருப்பார் அப்புறம் அப்படின்னு அவர் சொல்லி கொடுப்பாருல்ல அவரு. இவர் கத்துக்கிறதா தயாரா இருக்காரு. இவரை பார்த்தா அவருக்கு தெரியாதா, அவரை பார்த்தா இவருக்கு தெரியாதா? ஹோல்சேலா பண்ணுவாங்க. ஊழலை உங்களால ஒழிக்க முடியாது. இவங்களால ஒன்னே ஒன்று ஒழிக்க முடியும், தமிழ்நாட்டை ஒழிக்க முடியும். அது எவ்வளவு நாடு தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு தலைவிதி இருந்ததுன்னா யாரால என்ன பண்ண முடியும்? ஆனா லஞ்சம் எங்கேயுமே வாங்குறது இல்ல. லஞ்சம் வாங்குறதுக்கு அதிகாரிகள் எல்லாம் பயப்படுறாங்க. லஞ்சம் வாங்கின தாவேக்கா நிர்வாகியை கூட கைது பண்ணி வச்சிருக்காங்க. தைரியமா 100 கோடியை ரெஜிஸ்டர் பண்றான், நீங்க வந்துட்டு தைரியம் எங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க. கனிம வள கொள்ளையெல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சம் பொறுங்க. நீங்க உடனே கேள்வி கேட்டு இன்னைக்கே எடுத்துட்டு போயிட்டு ஏற்றிடணும்னு பாக்குற நீ பொறுக்க வேணாவா? விஜய் எவ்வளவு நாள் இருக்க போறாரு? நான் வேண்டிக்கிறேன் விஜய் ஆட்சி நல்லா தொடரணும், அப்பதான் புரியும் ஒரு நடிகன்றவன் யாரு அப்படின்ட்டு. புரியுதா? டான்ஸ் எல்லாம் ஆடிடலாம், அப்புறம் இப்படிலாம் தேடிடலாம். ஆட்சியாளனா ஆகுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கெல்லாம் தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாங்க. ஸ்டாலின் சாதாரணமா எவ்வளவு நிபுணர்களை வச்சிருந்தாரு அவரு. உங்ககிட்ட தான் உழவு பெரியவருக்கு. ஸ்டாலினை சந்திச்சுட்டு போறவன்னா யாருன்னு பாருங்க. எல்லாம் நிபுணத்துவம் வாய்ந்தவன். ஓகே, போட்டு போயிட்டார்ல, ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு போயிட்டார்ல. அவர் யாரு? பேராசிரியர் ஒருத்தர், திட்ட கமிஷனுடைய துணைத் தலைவராக இருந்தார் பேராசிரியர். அவரெல்லாம் எவ்வளவு பெரிய பணி செஞ்சார் தெரியுமா போன ஆட்சிக்கு? ஒரு எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு அக்கறை இருந்தால் தான் எல்லாமே வரும். அக்கறை இல்லைன்னா எதுவுமே வராது. அக்கறையே இல்லாம நான் பரப்புரைக்கு வரமாட்டேன், பார்த்தா நான் பேச மாட்டேன். அவர் தன்னுடைய இமேஜ் பில்டப்புக்கு மட்டும் கவனம் செலுத்தினாரு. இப்பவும் அதே தான் விஜய் பண்றாரு. இமேஜ் அதான் அந்த கதவெல்லாம் மூடிக்கிட்டு ஊழலை பண்ண குளிச்சிருவேன். ஏன் கதவெல்லாம் மூடுற? திறந்து விட்டுட்டு சொல்லு, ஊழலே ஒழிச்சிருவேன்ட்டு. அப்படி இப்படி ஊழல் நடக்கலான்னு சொல்லு. ஒரு நான் முதல் நாளே சொல்லிட்டீங்களே, அப்புறம் வேற க்ளோஸ் டு டோர் போட்டு செய்யறேன். அப்ப அன்னைக்கு சொன்னதுக்கும் இன்னைக்கு நடுவில் ஊழல் நடந்துச்சுன்றதுனால தானே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் பேசுறீங்க. இப்ப இதுல இருந்து நாங்க புரிஞ்சுக்க வேணாம். அதை நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.